நம பார்வதீபதையே அரஹர மகாதேவ. பக்தி பலம், திருமயிலை பக்தி வளம். எல்லாம் வல்ல கற்பகாம்பால் உடனாய கபாலீச்சரப் பெருமானின் தனிப்பெருங்கருணையினாலும் ஸ்ரீ கற்பகவள்ளி தாயார் சில வருஷங்களுக்கு முன்னாடி சில அன்பர்கள் இடத்துல மாட வீதியை பிரதட்சணம் பண்ணணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த வலமாகப்பட்டது துவங்கப்பட்டது. அதுலேயும் பௌர்ணமி தினத்தில் வலம் வரும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையிறது. பிரதட்சணம்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான தீமைகளும் நீங்கி நன்மைகள் பயக்கும்ன்றது சாஸ்திரங்கள் ரொம்ப விசேஷமாக குறிப்பிடுறது. அதுலேயும் ஆகம சாஸ்திரத்தில் எல்லா விதமான தீமைகள் நீங்கி தனம் தானியம் செல்வம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது தான் பிரதட்சணம்னு சொல்கிறா. அதுலேயும் பௌர்ணமி தினத்தில் சாயங்கால பொழுதில் இந்த ஆலயத்தை வலம் வரும் பொழுது சகலவிதமான நன்மைகள் பயக்கி மென்மேலும் வாழ்வியலில் நாம் சிறந்து விளங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. 150வது வலம் இப்போது இன்றைக்கி வரப்போகிற வைகாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு 150 வலமாக பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் திருவாசகத்தில் சொல்லும்பொழுது சொல்வார், அவனருளாலே அவன்தாள் வணங்கி கபாலீஸ்வர பெருமான் கற்பகவள்ளி தாயார் ஆசீர்வாதத்தினால தான் இந்த 150வது வலம் நடக்கிறது. அதனால் எல்லோரும் கலந்துண்டு கபாலீஸ்வர பெருமானையும் கற்பகவள்ளி தாயாருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறணும். இந்த வலம் வந்தாலே சுவாமியுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே படுறது. இந்த வலத்தில் கண்ணுக்கு தெரியாத சில மகாபுருஷர்கள், ஏன்னா இந்த வீதியில் நிறைய பேர் நடந்து பிரதட்சணம் பண்ணியிருக்கா. நமது பாபநாசம் சிவம் ஹரிதாஸ் சுவாமிகளுடைய சிஷ்யர் இன்றைக்கும் அவெல்லாம் வலம் வந்துட்டுருக்கா. அப்படி விசேஷமான இந்த வலத்தை எல்லோரும் போற்றி கொண்டாடி வருங்காலத்தில் நிறைய வளங்கள் நடக்கணும்னு கபாலீஸ்வர பெருமான பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. சம்போ மகாதேவ தேவா, சிவ சம்போ மகாதேவ தேவாதி தேவா, சம்போ மகாதேவ தேவா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமது பக்திவலம் என்ற அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான காரியங்களை செய்து வருகிறார்கள். அதுவும் திருவாளர் என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய குடும்ப நண்பர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே இந்த பக்திவலம் குழுவினர் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்திலே ஒரு கிரிவலமாக ஆலயத்தை சுற்றி வருகிறார்கள். அதில் அடியேனும் ஒரு 2-3 முறை கலந்து கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். பல பல பெரிய மனிதர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவர்கள் 2013ஆம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 150வது பௌர்ணமியை அவர்கள் தொடுகிறார்கள். அது என்னைக்கு அப்படின்னா, வருகிற, அதாவது தமிழ் டேட் சொன்னால் வைகாசி 27, வருகிற ஜூன் மாதம் 10/6/2025 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் 10/6/2025 அன்று மாலை வழக்கம் போல நம்முடைய கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கையிலேயே மயிலை, மயிலையே கைலை, அற்புதமான அந்த ஆலயத்திலே 150வது பௌர்ணமி வலத்தை இந்த பக்தி வலத்தினர் தொடங்குகிறார்கள். அத்தனை பேரும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, சிவனுடைய அந்த ஓம் நம சிவாயா நாமத்தை சொன்னாலே நாம் செய்த பாவங்கள் எல்லாம் பறந்தோடும் என்பது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அத்தனை பேரும் இந்த 150வது
இந்த பௌர்ணமி கிரிவலத்திலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. பக்திவலம் குழுவினருக்கு எங்களுடைய இனிய பாராட்டுக்கள் குடும்பத்தின் சார்பில். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மயிலையே கையிலை, கையிலையே மயிலை எனும் தத்துவத்தை உணர்ந்த திருமயிலை அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் ஆலயத்தின் அருமை பக்தர்கள், நம்ம கபாலி கோயிலின் அருமை பக்த பெருமக்கள் அனைவரும் பிரதி பௌர்ணமி தோறும் கிரிவலத்திற்கு நிகரான, ஏன் கைலாய வலத்திற்கு நிகரான திருமயிலை வலத்தை கைலை வலமாகவே கருதி மிகுந்த அமைதியோடும் பண்பாட்டோடும் சிவநாமாவளிகளை சொல்லிய வண்ணம் வலம் வந்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளின் திருவருளை பெறுவதை நாம் எல்லாம் கண்டிருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். இந்த அடியார் குழுமத்தை மிகவும் பாடுபட்டு ஒருமித்து அனைவரும் சூழ அமைதியாக முழு நிலவு திருநாளில் பௌர்ணமி அன்று ஒவ்வொரு மாதமும் இதை முழுமையாக செய்து வருகின்ற குழுமத்தை சார்ந்த கையிலையே மயிலை, மயிலையே கையிலை, திருமயிலை வலம், திருமயிலை ஆலய வலம் என்கிற ஒரு மாபெரும் பணியை ஆற்றி வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்களை அவர்களது பொன்னார் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். அன்பே சிவம், எல்லாம் சிவமயம், சிவார்ப்பணம். உங்கள் அன்பன் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமோ பார்வதி பதே, ஹரஹர மகாதேவ். மாரா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மயிலாப்பூரில் நமக்கு எல்லோருக்கும் பிரியமான ஒரு கடவுள் கபாலீஸ்வரர், உடன் ஒரே கற்பகாம்பாள். அந்த கோவிலை சுற்றி பௌர்ணமி அன்று பௌர்ணமி வலம் என்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை 2013ஆம் ஆண்டிலிருந்து நிகழ்த்தி வருகிறார். இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி அது 150வது பௌர்ணமி வலம். ஒரு சிறப்பான ஒரு பைல்கல்லை நாம் வெட்டியிருக்கிறோம். அதற்கு திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதிரியான நிகழ்ச்சி மக்களுடைய ஒத்துழைப்பின்றி நிறைவு பெறாது. அதுவும் மயிலாப்பூர் மக்கள் எல்லோரும் ஆன்மீகவாதிகள், அமைதியானவர்கள், எல்லோரோடும் ஒத்துழைத்து அன்பு பாராட்டக்கூடியவர்கள். ஸோ அவர்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நாம் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும். அந்த அமைதியை நிலைநாட்டுவது ஆன்மீகம். நமது நாட்டில் மிகப்பெரிய நாடு, நமது நாடு பழமையான நாடு, மிக சிறப்பான நாடு, தொன்மையான நாடு. அந்த நமது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆன்மீகத்தில், தேசியத்தில் ஈடுபட்டு இருப்பதால் தான் நமது நாடு மிக சிறப்பான முறையில் முன்னேறி வருகிறது. அந்த ஆன்மீகத்திற்கு வலிமை சேர்க்கும் விதத்தில் இந்த நிகழ்ச்சி திரு மாரா அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தபோது இருமுறை கலந்து கொண்டு அதில் பங்கு கொண்டுள்ளேன். எனக்கு அந்த விதத்தில் மிக மிக பிரியமான ஒரு நிகழ்வு, அதை மறக்கலாகாது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வரும் திரு மாரா அவர்களுக்கும் ஆன்மீக பக்தர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமோ பார்வதி பதே, ஹரஹர மகாதேவ். பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் நடைபெறும் கிரிவலம் பிரசித்தி பெற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்றைய தினம் கிரிவலத்திலே பங்கு கொள்கின்றனர். அதே போலவே சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் அந்த மாட வீதிகளிலே மயிலை கையிலை பக்தி வலம், பௌர்ணமி பக்தி வலம் என்கிற பெயரிலே கடந்த 150 மாதங்கள், அதாவது 12 வருஷத்துக்கு மேலே அந்த
மயிலை கையிலை பௌர்ணமி பக்தி வளம்ன்றது நடந்துட்டு இருக்கு. 2013 சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஆரம்பித்து வர வாரம் வர செவ்வாய்க்கிழமை வைகாசி 27 ஜூன் 10ஆம் தேதி 150வது மாதம் இது பௌர்ணமி வளம் மாடவீதியில் நடக்கிறது. மயிலாப்பூர் தபாலி போட்டி. இதை நம்முடைய நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து ஸ்ரத்தையோடு கடந்த 149 மாதங்கள் நிறைவு செஞ்சுட்டு இப்போ 150வது மாதமாக அடுத்த வாரம் நடத்த இருக்கிறார். இந்த ராதாகிருஷ்ணன் நம்முடைய பழைய இந்து மன்னனுடைய கோபால்ஜியுடைய சகோதரர். அந்த அடிப்படையில் இந்த கிரிவலம் மயிலாப்பூர் பகுதியிலே ஒவ்வொரு பௌர்ணமி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி ஒரு பக்தி உற்சாகத்தோடு மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிரிவலத்திலே இந்த பக்தி வளத்திலே பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு திரு ராதாகிருஷ்ணன் அவருடைய முயற்சிக்கு பலன் சேர்க்கக்கூடியவர்களே பெருத்த அளவிலே வரைந்த மாதங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது இவருடைய தனிப்பட்டாவால். இந்த நிகழ்வுகளிலே நான் கூட பல முறை கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த மயிலை கையிலை பௌர்ணமி பக்தி வள நிகழ்வு மேலும் மேலும் சிறப்பாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களார் பயன் என் என்பது அப்பர் சுவாமிகள் அருளிச் செய்த திரு அங்கமாலை பதியத்தினுடைய ஒரு பாடல். ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு சைவ சமயத்திலே திருக்கோயில் வழிபாடும் திருக்கோயில்கள் தோறும் நடந்து சென்று வழிபாடாற்றுவதும் நம்முடைய மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு பௌர்ணமி தினம் தோறும் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரருடைய மாட வீதிகளிலே சிவநாமத்தை ஓதிக்கொண்டு இந்த அன்பர்கள் பௌர்ணமி கிரிவலம் என்ற அமைப்பை தொடங்கி இது நாள் வரை வெற்றிகரமாக அமைத்து தந்திருக்கிறார்கள். இது மிகவும் போற்றுதலுக்குரிய விஷயமாகும். வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் என்று அப்பர் சுவாமிகள் சொல்வது போல நம்முடைய வாய் பெருமானுடைய நாமத்தை வாழ்த்துவதற்காகவே வாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சிவ நாமங்களை நெஞ்சார வாயார மனதார சொல்லிக்கொண்டு மாட வீதிகளிலே இறைவனுடைய நாமத்தை ஒலிக்கச் செய்த இந்த பௌர்ணமி கிரிவல குழுவினர் மிகவும் பாக்கியசாலிகள். ஏனெனில் இறைவனை நாமத்தை சொல்லுவதற்கு அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது திருவாசக வரி. இதை முன்னின்று செய்யும் இந்த அன்பர்கள் இன்னும் பல அன்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து மாட வீதிகளிலே பௌர்ணமி தோறும் சிவநாமங்களை ஒலிக்கச் செய்து விண்ணை முட்டச் செய்து எல்லோருக்கும் இறையருளை பெற்றுத்தர ஏதுவாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே இவர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்மை செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியை திருவாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிகவும் அருமையாக இதை ஆரம்பித்து செய்தார்கள். அவர்கள் மென்மேலும் வளமோடும் நலமோடும் வாழவும் அந்த அன்பர்கள் எல்லோரும் இன்புற்றிருப்பது என்று வேறொன்றியன் பராபரமே என்ற சிந்தனையோடு அவர்கள் வாழவும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம்.
மயிலை கைலை பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது 2013 ஆரம்பித்து 150 மாதங்கள் நிறைவு பெறப்போகிறது அப்படிங்கிற தகவல் ரொம்ப சந்தோஷமான தகவல். கையிலேயே மயிலை, மயிலையே கையிலைன்னு சொல்லுவோம். நமக்கெல்லாம் கைலை மலையாக அருள் தரக்கூடிய அருள்மிகு கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளை பிரதானமாக கொண்டு இந்த கிரிவலத்தை நடத்தி வருகிற அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள், நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். இந்த இறைப்பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல காஞ்சி மகாபெரியவாளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி. நமஸ்காரம். கிரிவலம் என்றால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையார். அந்த சிந்தனையை சற்றே மாற்றி அருமை நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிரிவலம் உலகெங்கும் செய்ய வேண்டும், அதுவும் கையிலேயே மயிலை, மயிலையே கைலை என்று சொல்லக்கூடிய கபாலீஸ்வரர் பெருமானை சுற்றி 4 மாட வீதியிலே செய்தால் அண்ணாமலையாரை சுற்றிய புண்ணியம் அத்துணையும் இங்கே நமக்கு ஒரு சேர கிடைக்கும் என்ற அரிய நோக்கத்துடன் 2013 ஆரம்பித்து இன்று வரையில் 150வது பௌர்ணமி மயிலை மாட வீதியிலே கிரிவலம் ஏற்பாடு செய்திருக்கிறார். நாம் அனைவரும் 10/6/2025 செவ்வாய்க்கிழமை மகாபிரியோருடைய ஜென்ம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அன்றைக்கு வரக்கூடிய பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வாருங்கள், கபாலீஸ்வரர் பெருமான் ஆலயத்திலிருந்து தொடங்குவோம், கிரிவலம் செய்வோம், புண்ணியம் சேர்ப்போம். வாரீர் வாரீர். வலசை ஜெயராமன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். பௌர்ணமி பக்தி வலம் அப்படின்னு திருமயிலை கபாலீஸ்வரரை சுற்றி கிட்டத்தட்ட 150 பௌர்ணமியாக பக்தர்கள் எல்லாரும் வலம் வந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகும். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடுப்புற விட்டு போயிருந்த சமாச்சாரமாக திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்னு ஆரம்பிச்சுது. அதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இங்கேருந்து மாதம் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போக முடியாத பக்தர்களும் சேர்ந்து இந்த பௌர்ணமி பக்தி வலம்னுங்கிற பேரில் நடத்திட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதோட புண்ணியம் எல்லாரையும் சேரட்டும். அதுலேயும் முக்கியமாக எங்களுடைய கும்பகோணத்தைச் சேர்ந்தவரும் எங்கள் சிற்றூனியன் வங்கியினுடைய முன்னாள் எக்ஸிக்யூட்டிவுமான ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு கோஆர்டினேட்டராக எடுத்துக்கொண்டு இதற்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரியர்களுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டு இதை கொண்டு வரதுங்கிறது உள்ளபடியே எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த பௌர்ணமி பக்தி வலமானது மேலும் மேலும் சிறந்த முறையில் நடைபெற்று கபாலீஸ்வரருடைய அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் மோகன், கும்பகோணத்திலேருந்து பேசுகிறேன். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மாட வீதியில் நடைபெறும் மயிலை கைலை பௌர்ணமி பக்தி வனம் வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு 150வது பௌர்ணமி வலமாக அமைகிறது என்று கேள்விப்படுகிறேன். அதை நினைத்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கலந்த ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக நான் நினைக்கல. இது ஒரு சாதாரண வைபவமும் சொல்ல முடியாது. எனக்கு இது ஒரு பெரிய யாகம், வேள்வியாகவே படுறது. இதனை மிகுந்த ஆவலோடு தொடங்கி மிக உற்சாகமாக நடத்தி வரும் ஸ்ரீமான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களுடைய குடும்ப நண்பர், மிக நெருங்கிய நண்பர். ஆரம்ப நாட்களில் 5-10 ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்ட இந்த கைங்கரியத்தில் இன்று 500க்கும் மேலான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்ம ராதாகிருஷ்ணன் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு தான் என்பது உறுதி. இந்த பக்தி வலத்தினை 2013 தொடங்கி வைத்து ஸ்ரீமான் லட்சுமி நரசிம்மன் என்று கேள்விப்படுகிறேன். எனவே அது சிறப்பாக நடந்து கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக எனக்கு படவில்லை. அந்த மாலோலையின் அருளாலும் கபாலீஸ்வரர் கருணையாலும் இந்த வேள்வி தொடர்ந்து மேலும் பல நூறு பக்தர்களோடு பல நூறு பௌர்ணமிகளை காண வேண்டும் என குழந்தை யமுதனை பிரார்த்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் யாவருக்கும் பல்லாண்டு சொல்லி இந்த வாழ்த்து செய்தியை பூர்த்தி செய்கிறேன். ராம் 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 சீதாராம். அனைவருக்கும் நமஸ்காரம்.
சனாதன தர்மம் என்பது இயற்கை ஒட்டி நாம் இயற்கை போற்றி வாழ்வியலே நம்முடைய சனாதன தர்மம். அதில் ஒரு அங்கமாக ஆலய வளம், கிரிவலம், தீர்த்தவலம் போன்ற எல்லாம் மிக உயர்ந்த செயல். பல பிறவிகள் செய்த பாவங்கள் ஒரு பிரதட்சணத்தினால் நமக்கு போகிறது. யானி காணிச்ச பாமானி ஜன்மாந்தர கதானிச்சா தானிதானி மகச்சந்தி பிரதட்சணம் பதே பதே என்று நாம் கூறுவோம். ஆகையால் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நம்முடைய பாவங்கள், பல பிறவிகள் செய்த பாவங்கள் நம்மை விட்டு விலகுகிறது. ஆகையால் இது நல்ல ஒரு இறை தொண்டு. இதை செய்யும் ஒவ்வொருவரும் நல்ல கதியை அடைவார்கள் என்பது நிச்சயம். ஆகையால் இந்த தொண்டு மேலும் மேலும் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. இதற்கு இந்த பிரதட்சணத்தின் பலனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளைக்கார ஆட்சி நடக்கும்பொழுது ஒரு கலெக்டர் மதுரையில் அவருடைய ஆஃபீஸ் மேல வீதியில் இருந்தது. அவர் வரும்பொழுது எப்பொழுதும் பிரதட்சணமாக வந்து மேல வீதியில் தன்னுடைய அலுவலகத்துக்கு வருவார். திரும்பும் பொழுது வடக்கு வீதி வழியாக சென்று தன்னுடைய பிரதர்ஷனத்தை முடிக்கும்போது வீட்டுக்கு செல்வார். அவர் வேண்டுமென்று பிரதர்ஷனம் செய்யவில்லை. அவரை அறியாமல் மதுரை மீனாட்சியை தினந்தோறும் பிரதர்ஷனம் செய்து வந்தார். ஒரு நாள் அவர் ஆஃபீஸில் உட்காரும் பொழுது ஒரு சிறிய பெண் ஓடி வந்து பரபரப்புடன் வந்தார். வந்து அவரை வெளியில் வாருங்கள் என்று பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்றார். ஒரு சில நிமிடங்களில் அவர் உட்கார்ந்த அந்த ஆஃபீஸ் இடிந்து விழுந்தது. அவர் பல யோஜனைக்கு பின் அவருக்கு புரிந்தது, இது நம்மை காப்பாற்றியது மதுரை மீனாட்சி. நாம் அறிந்தோ அறியாமலோ மதுரை மீனாட்சியை நாம் வலம் வந்ததால் இது நடந்தது என்று சொல்லி அந்த மதுரை மீனாட்சிக்கு தங்க குதிரை கொடுத்தார். அந்த தங்க குதிரையில் தான் இப்பொழுது குதிரை வாகனம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாரும் கூறுகிறார்கள். ஆகையால் பிரதட்சணத்தின் மகிமையை உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியை கூற விரும்புகிறேன். மேலும் இந்த தொண்டு பல ஆண்டுகள் நடைய வேண்டும். என்னுடைய நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் இதை 2013 ஆரம்பித்து இப்பொழுது 150வது பௌர்ணமி கிரிவலம் நடந்து கொண்டிருக்கிறது. கைலை மயிலை பௌர்ணமி கிரிவலமாக நடந்து கொண்டிருக்கிறது. சிறந்த முறையில் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மக்களை எல்லாரும் கூட்டி நல்ல ஒரு ஆரவாரத்துடன் மக்களுக்கு ஒரு பக்தி உணர்ச்சியுடன் நடத்தி கொண்டு வருகிறார். நான் அவருடன் 10 வருடங்களுக்கு பேசும்பொழுது நான் இந்த மயிலை கைலை கிரிவலம், அதாவது தீர்த்தவலமானது மக்களை அடைய வேண்டும் என்று கூறி அவரை நான் ஒரு சின்ன சஜஷன் சொன்னேன். ஒவ்வொரு பௌர்ணமி வளத்துக்கும் ஒரு விஐபியை அழைத்து கொண்டு சென்றால் இது மக்களுக்கு எல்லாருக்கும் அவசியமாக புரியும் என்று கூறினேன். அதேபடி அதை செயல்படுத்தினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது 150 பௌர்ணமி வலம் ஆகி வரும் ஜூன் 10ஆம் தேதி வைகாசம் அன்று 150வது நடக்க இருக்கிறது. மேலும் மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும். நம்முடைய சனாதன தர்மம் வளர வேண்டும். இதற்கு ஈடுபடும் பக்தர்கள் அனைவரும் நல்ல வாழ்வை பெற்று நன்கு தொண்டு செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னுடைய அவா எல்லாம் வல்ல கபாலீஸ்வரையும் கற்பகாம்பாளையும் வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை கூறுகிறேன். கைலையே மயிலை, மயிலையே கைலை என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு. அந்த வகையில் மயிலை அருள்மிகு திரு கபாலீஸ்வரர் ஆலயம், அதனை சுற்றி 150 பௌர்ணமிகளாக பக்திவலம் வருவது என்பது மிக மிகச் சிறந்தது. இதை ஐயா திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் பலர் முன்னின்று சிவனடியார்களுடன் சேர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு முறையும் இந்த வலம் வரும்போது கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பது மிகவும் விசேஷமானது. இதன் மூலம் பக்தி மேலும் மேலும் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. இறைவன் அருளால்
இது 1000, 2000 என்று மாதங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதில் அனைத்து மக்களும் பங்கு கொண்டு இறையருள் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த 150 என்பது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அது சிறப்பாக நடந்தேற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மயிலையே கையிலே, கையிலேயே மயிலை. ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நர்த்தன விநாயகர் சன்னதி முன்னாடி பௌர்ணமி பக்தி வலம் நடக்கும். இந்த வரப்போகிற பௌர்ணமி 150வது பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பித்து 4 மாட வீதியிலையும் சிவநாமாவளி சொல்லிட்டு சித்தர்கள் சூட்சம ரூபமாக பௌர்ணமி வலம் வராங்கன்றது நம்ம அகஸ்திய ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி சித்தர்களுடைய பக்தர்களோடையும் சிவநாமாவளி சொல்லிட்டு 150 மாதம் இந்த பௌர்ணமி வலம் நடந்துட்டுருக்கு. இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா, பௌர்ணமி வலம் முடிச்சுட்டு கூட்டு வழிபாடு பண்ணுவோம். ஒவ்வொரு கூட்டு வழிபாடுலேயும் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது. இங்கே வர பக்தர்கள் அவர்களுடைய சொல்ல முடியாத சில விஷயங்களை மனதார பிரார்த்தனை செய்கிறாங்க. நம்ம கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் தீர்த்ததாக பக்தர்கள் அவர்களே தன் வாயால் நம்மக்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பேற்பட்ட பௌர்ணமி பக்தி வலம் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் 150 மாதமாக நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சாயந்தரம் 7 மணிக்கு நர்த்தன விநாயகர் சன்னதி முன்னாடி ஆரம்பித்து 4 மாட வீதியிலையும் பிள்ளையார்லேருந்து 63 நாயன்மார்கள், சண்டிகேஸ்வரர்கள் இவர்கள் அனைவரும் வந்த வழியில், அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் சூட்சம ரூபமாக நம்ம கூடயே வலம் வர அந்த பௌர்ணமி வலம் நடந்துட்டுருக்கு. இந்த வரப்போகிற பௌர்ணமி 10ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக மனசார கூப்பிடுறேன். எல்லாரும் கலந்துக்கோங்க. நிறைய பலன் பண்ணணும். வலம் வருவோம், பலம் பெறுவோம், வளம் அடைவோம். ஓம் நம சிவாய. வணக்கம். இளங்கோக்குமணன். மயிலை கைலை பௌர்ணமியின் 150வது மாத வலத்திற்கு என்னுடைய பணிவான பக்தியுடன் கூடிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் அடிப்படையில் ஒரு மயிலாப்பூர் வாசியாக பல ஆண்டுகள் இருந்தேன். எந்த தெருக்களில் நான் சிறுவனாக சுற்றி திரிந்தேனோ, இளைஞனாக சுற்றி திரிந்தேனோ, அதே தெருக்களில் பக்தி ரீதியாக ஒரு பக்திமானாக என்னை இந்த கைலை மயிலை பௌர்ணமி வலத்தில் வலம் வர செய்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் என்றும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்குவேன். இந்த பக்தி வலத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் என்னை அழைத்த போது எனக்கு உண்மையிலே வியப்பாக இருந்தது, என்ன எதற்காக அழைத்தார் என்று. ஆனால் நான் அதை மறுக்கவில்லை. ஏனென்றால் நண்பர் அழைத்திருக்கின்றார், அதனால் சொல்ல வேண்டும் என்று. ஒருவேளை ஏதாவது காரணத்தினால் நான் அதை மறுத்திருந்தால் வாழ்க்கையின் ஒரு மிக அற்புதமான ஒரு மாலை பொழுதை, ஒரு மிக அற்புதமான ஒரு உணர்வை நான் இழந்திருப்பேன் என்பது மட்டும் உறுதி. அன்று அந்த பக்தி வலத்தில் கலந்து கொண்டு முழுவும் வளர்ந்து முடித்த பிறகுதான் நான் ஒன்றை உணர்ந்தேன். ஒவ்வொரு மனிதரும் பெற வேண்டிய ஒரு அற்புதமான அனுபவம் அது. வழக்கமாக நாம் பலமுறை சென்று பயணித்த அதே பாதை, நடந்த அதே சாலை. ஆனால் அன்று அந்த வலத்தில் நடந்து வரும் பொழுது நாம் இதற்கு முன்னால் இல்லாத ஒரு இடத்தில், இதற்கு முன்னால் பயணிக்காத ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றோம், பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வை அந்த பக்தி வலம் எனக்கு தந்தது. அதற்கு காரணம் மயிலை முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய கற்பகாம்பாளின் அருள்தான் என்பதில் இருமாற்று கருத்தில்லை. தொடர்ந்து நடைபெறும் இந்த பௌர்ணமி வலம் 150வது மாத நிகழ்வை தொட்டிருக்கின்றது. இன்னும் பல காலங்கள் இது நடக்கும். ஏனென்றால் ஒரு அருமையான குழு இதனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் நேரடியாக அதை உணர்ந்தேன். அந்த குழுவை சேர்ந்தவர்கள் காட்டுகின்ற அந்த ஆர்வமும், அந்த பக்தியும், அந்த நேர்மையும் உண்மையானவை. உண்மை என்றும்
நிற்காது, தொடர்ந்து வலம் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு முயற்சியும் இந்த ஒரு முன்னெடுப்பும் மிகச்சிறப்பாக தொடர்ந்து நடைபெற எல்லாம் வல்ல அந்த கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் அருள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. நன்றி.